இன்றைக்கி நாம் 2025 வருடத்திற்கு உண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது ரிஷப ராசிக்கு பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய பல சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னா, முக்கியமான நாட்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது, முக்கியமான கிரக நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். அதாவது விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த ரேவதி நட்சத்திரம் மீனம் ராசி அஷ்டமி திதியில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறந்துச்சுங்க. கிரகங்களுடைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜா சூரியன் கடகராசியில் இருக்கார். 17ஆம் தேதி அவர் சிம்மத்தில் போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு சூரியன். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் இருக்கார். புதன் பகவான் மிதுனம் ராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்து 3ஆம் தேதி கடகராசிக்கும் 25ஆம் தேதி சிம்மம் ராசிக்கும் போக போகுது. சுக்கிர பகவான் மிதுனம் ராசியில் குருவோடு இருக்கார். 21ஆம் தேதி கடகராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் மிதுனம் ராசியில் இருக்கார். சனி பகவான் மீனம் ராசியில் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ராகு கும்பம் ராசியில் குரு பார்வையோடு இருக்கார். கேது சிம்மம் ராசியில் இருக்கார். இந்த மாதம் 3ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது வந்துச்சு. அதாவது காவேரி புனித நதிகள் எதாக இருந்தாலும் சரி, நதிகளில் நீராடுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு மாதம். முன்னோர்களோட அந்த அம்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் கிருஷ்ண பகவானுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது வருது. கிருஷ்ண பகவான் அன்னைக்கு மனமாற பிரார்த்தனை செய்யுங்க, வெண்ணெய் சாத்தி அவருக்கு வழிபடுங்க. அன்னைக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி கருப்பு கொண்ட கடலையில் சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக படைச்சி விநாயகரை வணங்குங்க. சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, இப்போ நாம் இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதுக்கு வருவோம். ரிஷபம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் போது இந்த முக்கியமான சில முடிவுகள் அப்படிங்கிறத எடுப்பீங்க. அதாவது ஏதாவது ஒன்று புதுசாக தொழில் தொடங்கணும், இல்லை வேறு ஏதாவது நம்ம பண்ணணும். இப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்ம பொழப்பு அப்படிங்கிறது சரி வராது. வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கினோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முடிவு எடுத்து, சரி குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவோம், நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுருக்கோம், அதை அந்த கிராமத்துலலாம் பூ போட்டு பார்க்குறது, குலதெய்வ கோவிலில் போய்ட்டு குறி கேட்குறது, அதெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா? அதே மாதிரி குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவோம், நம்ம யோசித்த விஷயத்தை செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்திட்ட கேட்போம். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை முடிவெடுத்து தயார் நிலையில் இருப்பீங்க. குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறதும் கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா,
இந்த ராசிக்கு தனஸ்தானத்தில் புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது கிடைக்கிது. அதே மாதிரி ராசிநாதன் சுக்கிரனோட குரு பகவானும் இணைஞ்சிருக்காரு. தேவகுரு அசுபகுரு கூட்டணி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு புது முயற்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எடுப்பீங்க. அதில் ஒரு நல்லதொரு வளர்ச்சி முன்னேற்றம் வாழ்க்கையில் இதை பார்த்துக்கிட்டா நமக்கு போதுண்டா, இதை உருப்படியாக பார்த்தா போதுண்டா, நம்ம முன்னுக்கு வந்துடுவோண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதே மாதிரி குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். அதனால் இந்த குலதெய்வ ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு திட்டம் 80% ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இல்லாத 20% பேரும் குலதெய்வம் கோவிலுக்கு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு எதிர்காலத்திற்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிறது தெரியும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது உடன் பிறந்தவர்கள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு போகணும். அப்போ தான் அதற்குண்டான பலாபலன்கள் அப்படிங்கிறது முழுசாக கிடைக்கும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. இதை செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே நீங்கிருங்க. குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்த ஒரு குழப்பம் அப்படிங்கிறது ஒரு நல்லதொரு முடிவுக்கு வருங்க. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று யோசிச்சுக்கிட்டே நம்ம நல்லா இருந்தால் வீட்டில் உள்ளவங்க நல்லா இல்லை, வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கும்போது நாம் நல்லா இருக்க மாட்டோம். இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு பிரச்சனை வருது. வீடே ஒரு பீடை பிடிச்ச மாதிரி இருக்கே, குலதெய்வ குற்றமா இல்லை குலதெய்வ வீட்டுக்கு வரலையா அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்லதொரு முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி சுபகாரிகள்லேருந்து இருந்த தடைகள் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் சேர்க்கை, பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே பரிபூரணமாக உங்களுக்கு இருக்குது. ஆடு மாடு மாட்டு பண்ணைகள் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே நல்லதொரு இனவிருத்தி அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பெரிய பெரிய ஆளுங்க கூடலாம் பழக்கம் வருது, பரவாயில்ல நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்டம் தெய்வம் எல்லா தெய்வத்தை வணக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கார். மாதம் முழுக்க அங்கே தான் இருக்க போகிறாரு. அதாவது 7க்கும் 12க்கும் அதிபதியான அவர் சப்தம விரையாதிபதி 5ஆம் வீட்டுக்கு வராரு. அப்படிங்கும்போது பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் உண்டாகும். சில பேருக்கு கடல் தாண்டி பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்துட்டு இப்போ வெளிநாட்டு கல்வி கிடைக்கலாம், வெளிநாட்டில் வேலை கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிள்ளைகள் வழியில் ஒரு சடங்கு, சுப சடங்கு, ஒரு காதணி விழா, பிள்ளைகளுக்கு முடியெடுக்கிறது, பிள்ளைகளுக்கான நேர்த்தி கடனை நிறைவேற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு 10 ரூபா சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறத பண்ணுங்கள். அது உங்களுக்கு பல மடங்காக திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பரிபூரணமாக இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது கையில் இருந்து விரயம் பண்ணணும். அது ஆலய வழிபாடோ இல்லை பிள்ளைகள் அவங்களுக்கான சடங்கோ இல்லை நேர்த்தி கடனோ இல்லை வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்குறதோ ஏதோ ஒரு ரூபத்தில் 10 ரூபா செலவு அப்படிங்கிறத நீங்கள் பண்ணணும். ஏன்னா கன்னி செவ்வாய் கடல் வற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கன்னியில் செவ்வாய் இருக்கார். அது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தாராளமாக நீங்கள் செலவு பண்ணலாம். உங்களுக்கு திரும்ப அது கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ நல்ல முடிவுக்கு வரும். சொத்து பாகம் பிரிய வைக்காமல் கிடக்கு, இந்தாண்டு 1 அடி அந்தாண்டு 2 அடின்னு சொல்லிட்டு 4 பக்கமும் கேஸை போட்டு சண்டை போட்டு கிடக்காங்க, அதெல்லாம் நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னவங்க எல்லாமே இப்போது இந்த வேலைகளை நீங்கள் தொடங்கலாம். ரொம்ப நல்லபடியாக நடக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாதம் தொடங்கி 3ஆம் தேதியே கடக ராசிக்கு புதன் போயிடுறாரு. 2க்கும் 5க்கும் அதிபதியான புதன் பகவான் சகோதர சகாயஸ்தானத்துக்கு போகிறார். அப்படிங்கும்போது உடன் பிறந்தவர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. உடன் பிறந்தவர்களால் நமக்கும் 10 ரூபா லாபம் அப்படிங்கிறது இருக்குது. சில பேர் உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து ஒரு தொழில் கூட தொடங்கலாம். என்ன 2 பேரும் எதுக்கு சண்டைக்கிட்டே போட்டுக்கிட்டு ஒரு கடையை வைப்போம், இந்த வேலையை பார்க்குறேன் இந்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைப்பீங்க. இதே காலகட்டத்தில் பாகப்பிரிவினைகள் செஞ்சாலும் நல்லதொரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசிக்கு லாப வீட்டில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. சில பேர் சொல்லுவாங்க 11 சனி பலம் இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் கணக்கு கிடையாது. ஏன்னா ராசிக்கு சனி பார்வை அப்படிங்கிறது விழுகுது. சனி பகவான் உங்களுடைய சொந்த ராசியே 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அவருடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு வஜ்ர பார்வை. சனி உங்களை கண்காணிச்சிட்டே இருக்காரு. அப்படிங்கும்போது நாம் ஒரு கர்மாவின் வழியில் கர்ம வினைகளை போட்டு நம்ம வாழ தொடங்கணும் அப்படின்னா கடலை தாண்டிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கிடைக்கும். என்ன கர்ம வினை பழி வாழ்கிறது ஜோசியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்.
நம்மளால் பிற உயிர்களுக்கு தீங்கு விளையக்கூடாது. பிற உயிர்களை நாம் நேசிக்கணும். யாருக்கும் நாம் கெடுதல் நினைக்கக்கூடாது. எவனுக்கும் நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, என் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தால் போதும். யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருந்தாலே போதும். யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் இருந்தாலே போதும். அதுக்காக நீங்கள் அதெல்லாம் நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. பொதுவான ஒரு விதி, சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நல்ல வேர்வை சிந்தி உழைக்கணும். உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கள மரியாதையோடு நடத்தணும். நீங்கள் யாருக்கிட்டையாவது வேலை செஞ்சீங்கனாலும் அவங்களுக்கு மரியாதையை கொடுக்கணும். விளைப்பு அதிகமாக இருக்கணும், வேர்வை சிந்தி உழைக்கணும். அதே மாதிரி கருப்பு நிற ஆடை, சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தேய்ச்சி நீராடி கருப்பு நிற ஆடைகள் ஒரு கர்ச்சிப்பாவது கருப்பு கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வெண்ணெய் சாற்றி வணங்குங்க. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை அப்படிங்கிறது சாத்தி, இல்லை எருக்கம்பூ மாலை சாற்றி நீங்கள் விநாயகர் பெருமானை வணங்குங்க. இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு, அதாவது கருப்பு கொண்ட கடலை நெய்வேத்தியமாக படித்து, கொழுக்கட்டை நெய்வேத்தியமாக படித்து விநாயகர் பெருமானை வணங்குங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பெரிய பெரிய திருப்பங்கள் எல்லாமே நிறைய கிடைக்கும். கவலையப்படாதீங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.